ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான மாத பலன். நம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் அவங்க 8ஆம் இடத்துக்கும் மாறுவாங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்காங்க. செவ்வாய் கிரகமும் மேஷத்திலிருந்து மிதனம் வரைக்கும் மாறி செல்வார். இந்த வகையில் நம்ம ஒரு 3 பிரிவாக இந்த மாத பலன்களை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது 5ஆம் தேதி வரைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் மற்றும் நமக்கு ப்ரொடக்ஷன் லைனு மற்றும் மேனுஃபேக்சரிங் அனைத்து விதமான இயக்கங்களுக்கும் ஒரு பதவி, ஒரு மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது 5 நாட்கள் நமக்கு வேகமாக இயங்கும். அதீதமான வேலைகள், படபடப்பு, பரபரப்பு மற்றும் அதிகப்படியான ஒரு வேலை, அதனால் நமக்கு தொழில் பலம் உயர்வு, இதையெல்லாம் நோக்கி நடத்தி கொடுக்கும். அதனால் நமக்கு சந்திக்கக்கூடிய நபர்களும் நாம் கிடைக்கக்கூடிய ஆர்டர்களும் உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த 5 நாட்கள் மந்தமாக இருக்கும். அப்போ இயற்கையினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அது ரெண்டு பக்கமாக இருக்கும், இயங்கும். அகம் சார்ந்து புறம் சார்ந்து தொழிலை 2ஆக பிரிச்சுக்கணும். உழை உழைப்பு சார்ந்த தொழில்கள் அகம் சார்ந்த தொழில்கள், அதே நேரத்தில் மெட்டீரியல் சார்ந்து ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, உற்பத்தி, ஸ்பேர் பார்ட்ஸு, மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், இது எல்லாமே புறம் சார்ந்து இயங்கும். இந்த 5 நாட்கள் முடிந்த பின்ன 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வேலை, பணி மற்றும் அனைத்து விதமான ஒரு ஈடுபாட்டுக்கும் நல்லா இருக்கும். அதாவது உயர்வு கிடைக்கும், வேலையில் ஆர்வம் இருக்கும், வேலையும் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கும். சிறப்பாக அந்த வேலையை செய்வதற்கு நம்மால் முடியும். நமக்கு தகுந்த சூழலும் அங்கே உருவாகும். ஒரு சிலருக்கு ஒரு சில காலகட்டத்தில் அதீதமான வேலைகள், வேலை பழு அதிகமாக இருக்கும், சீக்கிரம் முடிக்கணும், அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையிலையும் இந்த 13 நாட்கள் 6ஆம் தேதியிலிருந்து 19 வரைக்கும் நன்மைகளை செய்யும். இந்த 2 பகுதியிலையுமே 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்குமே உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொய்வாக தான் இருக்கும், சஞ்சலமாக தான் இருக்கும், சங்கடமாக தான் இருக்கும். இப்போ முதல் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஒரு குழந்தையினுடைய உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஏற்படக்கூடிய ஒரு சஞ்சலங்கள் அல்லது குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பலவீனங்கள். அதுக்கடுத்து 6லிருந்து 19 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள். ஒரு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போட்டி மனப்பான்மை, அதனால் வரக்கூடிய ஒரு பிரிவினை வார்த்தைகள், பகை வார்த்தைகள், இதெல்லாம் வேலை செய்யும். இதனால் என்னென்னா, நம்ம இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். அதிகமாக பேச்சை வளர்த்துக்கிட்டா அதில் சண்டை மனப்பான்மை அதிகமாகும். முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது பாலிஷாக போயிட்டுருக்கலாம். இப்போ 2 பேர் வேலை பார்க்குற, கணவனும் மனைவியும் வேலை பார்க்குற ஒரு இதில் இந்த பிரச்சனை வராது. மேக்சிமம் கான்டாக்ட் கம்மியாயிடும். பட் எப்படி இருந்தாலும் ஒன்றுக்கு சாதகமாக இருக்கும்போது ஒரு விஷயத்துக்கு பாதகத்தை தான் செய்யும். அதனால் பணம் சார்ந்து, மதிப்பு சார்ந்து, கௌரவம் சார்ந்து, நமக்கு தொழில் சார்ந்து நன்மைகள் தரக்கூடிய ஒரு திசை, ஒரு கிரக காலகட்டங்கள் நடக்கும் பொழுது உறவுகள் சார்ந்து கொஞ்சம் பலவீனப்படுத்தத்தான் செய்யும். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு திசையோ நமக்கு ராகு திசையோ இதெல்லாம் நமக்கு பலவீனமாக இருந்தால்தான் இந்த குறுகிய நாட்களில் பெரிய அளவில் பூதாகாரமாக பிரச்சனைகள் அதிகமாகும்.
அது இல்லாத பட்சத்தில் இது ஒரு ஸ்லைட்டு சின்ன சிம்டம்ஸாக வந்து போயிடும். ஒரு சின்ன நெருடல் மட்டும் வந்துட்டு போயிடும். 19ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் உறவுகள் நல்லா இருக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அட்டாச்மெண்ட் நல்லா இருக்கும். குழந்தைகள் சார்ந்து பாசம், நேசம், அன்பு மிகுதியாகும். அவங்களுடைய வளர்ச்சி நிலைகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுலையும் வந்து நல்ல பலப்படும். அப்போ வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். இந்த மூளை உழைப்பு சார்ந்த வேலை செய்கிறாங்க இல்லையா, விளம்பரம், செய்தி மற்றும் மீடியா, கம்யூனிகேஷன், ஐடி லைனு, கமிஷன் துறை, ஸ்மார்ட் ஒர்க்கு, சினிமா, கலைத்தொழில், இது எல்லாத்துலேயுமே வந்து ஆன்மீகம், இது எல்லாத்துலேயுமே வந்து நன்மைகளை கொடுக்கும். அப்போ 19 to 31 அகம் சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். அதுக்கு முன்னால் வரைக்கும் உற்பத்தி லைனில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் வர்றாரு, புதன் வர்றாரு, சுக்கிரன் வர்றாரு, எல்லாமே 3 கிரகமும் 8 கிராஸ் பண்ணி வருது. அதனால நமக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வருமான்னு பயந்துக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் நமக்கு வந்து 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு குறியீடு தான். அதில் சில நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரம் சார்ந்து தான் அந்த கிரகம் பலனை தரும். இப்போ அங்கே வந்து குருவனுடைய நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் தான் இருக்கு. அதனால அது வந்து பாதிக்காது. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு கிட்ட நம்ம என்ன யோசனையா இருக்கணும் அப்படின்னா, புது உறவுகள், சொந்த பந்தம் சம்பந்தப்பட்ட சில வாக்குவாதங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல கலகத்தை கொடுக்கும். கலகம், குழப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, வதந்திகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் பேசுறது, அதனால வரக்கூடிய மன சஞ்சலங்கள். ஸோ அந்த மன அழுத்தங்களை உறவுகள் ரீதியாக நம்ம மாற்றிக்கணும். அது தாயார் வகையிலையும் வரலாம், குழந்தைகள் வகையிலையும் வரலாம். இந்த ராகுனுடைய தன்மை நமக்கு அந்த இடத்துல சில பாதிப்புகளை உண்டு பண்ணும். அதனால நமக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் செல்லக்கூடிய நட்சத்திரங்களும் மிக மிக சாதகமாக இருக்கிறது, வளர்ச்சி நிலையாக இருக்கிறது. சனியும் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. சந்திரன் வந்து நமக்கு 8ஆம் அதிபதி. அதனால உழைப்புக்கும் வேலைக்கும் நன்மை செய்வார். கேது பகவானும் 10ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் போறாரு. அதனால சில மாற்றங்கள், சில மாற்றங்கள் அப்படிங்கும்போது ஒரு ஃபீல்டு மாறி செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே நேரத்தில் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது, கடின உழைப்பை கொடுக்கக்கூடியது. 8ஆம் இடம் என்பது எஃபர்ட் அதிகமாக இருக்கும். அதிகமாக நம்ம வந்து எஃபர்ட் போடணும். பட் வந்து ப்ராஃபிட் இருக்கும். அதனால் அலைச்சலோடு அது நடக்கும். குருவும் சந்திரனும் கேதுவும் சந்திரனுங்கிறதுனால இதில் வந்து ஒன்றும் பெருசாக நமக்கு ஒரு பாவகிரக ஆதிக்கத்துக்கு உண்டான அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அதனால் வேலைக்கும் தொழிலுக்கும் நமக்கு உத்தியோகத்துக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.